ரத்த பொரியல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் போய் ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆட்டோட ரத்தம் ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதை வந்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதை வாங்கின உடனே நீங்கள் க்ளீன் பண்ணி செஞ்சிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொதித்த ரத்தத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வானலில் ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கூட சீரகமும் போட்டுட்டு நல்லா இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினோன்னே இது கூடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இல்லைனா பிசைஞ்சு வச்சுருக்க ரத்தத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரத்தம் அப்படியே கலரெல்லாம் மாறி நல்லா சுருங்கி வரும், நல்ல ஸ்மெல் வரும். இந்த சமயத்தில் நல்லா ஒரு ஸ்பூன் என்ன பண்ணுங்கள், மிளகு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா சுருண்டு வந்தோடனே தேங்காய் ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.